மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்போதும் வந்து புல்பேக் கொடுத்து தான் போகும். நான் இதை வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு புல்பேக்கோட லோவில் ஒவ்வொரு புல்பேக்கோட லோலையும் பை போட்டிருக்கிறதுனால தான் ஒவ்வொரு புல்பேக்கோட லோலையும் பை நடந்திருக்கிறதால தான் அந்த புல்பேக்கோட ஹையை பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு புல்பேக்கோட லோலையும் பை நடந்திருக்கிறதால தான் அந்த புல்பேக்கோட ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் போயிருக்கு. அந்த பைக்கு காரணமான கேண்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஒவ்வொரு புல்பேக்கோட லோலையும் இருக்கிற பைக்கு காரணமான கேண்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்லாம் வரும்போது ஃப்யூச்சரில் ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்லாம் வரும்போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எல்லா ஆர்டர் பிளாக்லேருந்தும் மூவ் ஆகிடாது. ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் பிளாக்லேருந்து தான் மூவ் ஆகும். அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும், எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை எப்படி நம்ம கரெக்டான ஆர்டர் பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறது, வேலிடான ஆர்டர் பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு புல்பேக்காக கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு புல்பேக்கோட லோலேருந்து தான் பார்க்கணும். இதுதான் புல்பேக்கோட லோ, இதுதான் புல்பேக்கோட லோ. இந்த லோலேருந்து நம்ம வந்து வரிசையாக கேண்டில் பார்க்க வேண்டியது தான். புல்பேக்குக்கும் புல்பேக்கோட லோவில் இருக்கிற முதல் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸு இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்கு. இதை தான் நம்ம வந்து டிமாண்டுன்னு சொல்லுவோம். ஃபியூச்சரில் வந்து இந்த டிமாண்டுக்கு ப்ரைஸ் வரும்போது இங்கேருந்து ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம என்ட்ரி செட்டப் பார்ப்போம். இப்போ அதுவே இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இல்லை, இப்படி இம்பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்த கேண்டிலுக்கு பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது கேண்டிலுக்கு. இப்போ இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்குன்னா அப்போ இதுதான் வந்து வேலிடான ஆர்டர் பிளாக். இது அவ்வளோதான், இது சிம்பிள். அதுவே இப்போ இந்த கேண்டில் வேலைனா ஆர்டர் பிளாக் இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. அடுத்து வர இந்த மூணாவது கேண்டிலோட லோ வந்து இந்த நம்ம ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணுற கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. இப்படி பிரேக் பண்ணியிருந்தால் இது வேலிடான ஆர்டர் பிளாக் கிடையாது. அடுத்த கேண்டில் இங்கே இந்த மூணாவது கேண்டில் செக் பண்ணி இதுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கேண்டிலோட லோ வந்து இப்போ இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வேலிடான ஆர்டர் பிளாக். சிம்பிளான விஷயந்தான், சிம்பிளான மூணே விஷயம். சிம்பிளான 3 விஷயந்தான். மொதல் விஷயம் புல்பேக்கோட லோவில் இருந்து தான் நம்ம வந்து புல்பேக்கோட லோவில் இருந்து தான் நம்ம கேண்டில்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த வரிசையாக அந்த கேண்டிலை பார்க்கும்போது அந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கணும். அந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அது வேலிடான ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேண்டில் வந்து க்ரீன் கலராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரெட் கேண்டிலாக இருக்கலாம், க்ரீன் கலர் கேண்டிலாக கூட இருக்கலாம். அதாவது புல்லிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம், பேரிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த கேண்டிலை ஆர்டர் பிளாக்காக எடுக்கிறீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்காக எடுக்கக்கூடிய கேண்டிலோட லோவை வந்து ரெண்டாவது வரக்கூடிய கேண்டில் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இப்படி பிரேக் பண்ணியிருந்தால் அது வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்காக இருக்காது. அது இப்போ இந்த பிரேக் பண்ண கேண்டில் தான் கரண்ட் கேண்டில் ஆகிடும். அந்த கேண்டில் தான் நம்ம அடுத்ததாக எடுத்துக்கணும். இப்போ இந்த கேண்டில் வந்து இப்போ இந்த ரெண்டாவது கேண்டிலோட லோ வந்து ஃபஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக் எடுக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவதாக இருக்கிற கேண்டில் அந்த கரண்ட் கேண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பியரிஷுக்கும் அதே மாதிரி தான். புல்லிஷ்க்கு வந்து இதை வந்து நம்ம டிமாண்டுன்னு சொல்லுவோம். பியரிஷ்க்கு வந்து நம்ம இதை வந்து சப்ளை ஜோன்னு சொல்லுவோம்.
புல்லிஷ்க்கு டிமாண்டு, பேரிஷ்க்கு வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். சிம்பிள் தான். ஒரு 3 விஷயங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருக்குது. இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக், இது வந்து ஒரு வேலிடான புல் பேக்கு. ஆனால் இந்த புல் பேக்கோட ஹைலேருந்து நம்ம பார்க்கணும். புல் பேக்கோட ஹையில் இருக்கிற கேண்டில் இந்த கேண்டில். இந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அடுத்து இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு இன்சைட் பாராக இருக்குது. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அடுத்த கேண்டில்லாம் இது. இந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இப்போ வந்து 3வது வர கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. அடுத்து இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அடுத்து ஒரு ஃபுல் பேக்கே ஃபார்ம் பண்ணிட்டான். அங்கே வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் இல்லை. அந்த புல் பேக்கில் வேலிடான ஆர்டர் பிளாக் இல்லை. இப்போ அடுத்ததாக வர புல் பேக்கில் வேலிடான ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். அதான் இப்போ புல்லிஷாக மாறி போயிட்டுருக்கான். நம்ம இது ஒரு புல் பேக்காக எடுத்துக்கிட்டால் கூட இதில் ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். இந்த புல் பேக்கோட லோன்னா இதுதான். இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. அடுத்த கேண்டில் இது. இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ அடுத்த கேண்டில் இந்த க்ரீன் கலர் கேண்டில், இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வர கேண்டிலோட லோ வந்து இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிருக்கா இல்லை. அப்போ வந்து இது வந்து வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஃபியூச்சரில் ப்ரைஸிங் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு வேலிடான புல் பேக்கு. இது வந்து இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு இது போயிருக்கான். இது ஒரு புல் பேக்கு, இன்டியூஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த கேண்டில் இது அந்த புல் பேக்கோட லோடு இந்த கேண்டில் தான் இதுக்கு இம்பேலன்ஸ் இல்லை. இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு அந்த கேண்டிலுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன, இந்த கேண்டிலோட லோவை இது பிரேக் பண்ணிட்டான். அப்போ வந்து இது வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த கேண்டில் தான் எடுத்துக்க பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. இது பிரேக் பண்ணும்போது இது ஆர்டர் பிளாக்காக இருந்திருக்கும். ப்ரைஸ் வந்து இது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருந்திருக்கும். இதை வந்து ப்ரைஸ் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிருக்கான். அப்படின்னா இந்த போயிட்டு இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு இங்கே ஒரு புல் பேக்கை இது இந்த புல் பேக்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த புல் பேக்கில் ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்தா இந்த புல் பேக்கோட லோவில் இது இருக்குது. இந்த கேண்டிலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்கா? இருக்குது. இங்கேருந்து க்ரியேட் பண்ணி போயிருக்கான். அவ்வளோ சிம்பிள் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம்.